சாலையில் நடந்து சென்றவர் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் ஊற்றி உயிரோடு தீ வைத்த பதை கவைக்கும் காட்சிகள் தான் இவை. திண்டுக்கல்லைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் மீது கொலை, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த நிலையில் கொலை வழக்கில் சிறையிலிருந்து வெளியே வந்த சதீஷ் திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகிலுள்ள சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். விடுமுறை நாள் என்பதால் சாலையில் மக்கள் நடமாட்டம் குறைவாகவே காணப்பட்டது. அப்போது அங்கு வந்து அடையாளம் தெரியாத இருவர் தங்களது கையில் வைத்திருந்த பெட்ரோலை சதீஷ் மீது ஊற்றி உயிருடன் தீ வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்த நிலையில் சதீஷ் அலறி துடித்தவாறு தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது அங்கிருந்த சிலர் சதீஷ் மீது பரவிய தீயை அணைக்காமல் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை பத்திரப்படுத்துவதில் கவனம் செலுத்தினர். இந்த பதைக்க வைக்கும் வீடியோ காட்சி வெளியாகி பார்ப்பவர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலைய போலீசார் தீக்காயம் அடைந்த சதீஷை மீட்டு உடனடியாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சதீஷ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சதீஷை பெட்ரோல் ஊற்றி உயிருடன் எரித்து கொலை செய்தவர்கள் யார், எதற்காக கொலை செய்தனர் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை வழக்கில் சிறையிலிருந்து வெளியே வந்த 2 நாட்களில் சதீஷ் கொலை செய்யப்பட்டதால் பழிக்கு பழியாக கொலை நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் திண்டுக்கல் பேருந்து நிலையம் பகுதியில் ஒருவர் உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் பழனிமுத்துக்குமாருடன் புஷ்பவேல்.